இருதயம் நேரோவாக இருந்ததுன்னா எதையும் நுழைக்க முடியாது, அதில் எதையும் சொல்லித்தர முடியாது, எதையும் கேட்க மாட்டாங்க, எதையும் இது பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட இருதயமாக இருந்ததுன்னா இயேசுவே போச்சா கூட சத்தியம் வழங்க மாட்டேங்குது. அது ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன் பாருங்கள். அதை காண்பிக்கிறேன். அதன் பிறகு இன்னும் 2 பேரை காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் வேலை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார், எல்லாத்தையும் மாற்றுறாருன்றதை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். முதல்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, இந்த பகுதியை வாசித்திருப்பீங்க, சரியாக அவர்கள் வழங்கி இருக்க முடியாது. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? நல்லா கவனிங்க. ஏன் விலங்குல இயேசு சொல்கிறது? இயேசு ஒரு அற்புதமான சத்தியத்தை போதிக்க அங்கே முற்படுகிறார். ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறாருங்க. ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. என்ன சொல்கிறாரு? பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்ன்றாரு. இந்த புளித்த மாவு என்னொன்னும் அணுகு ரொட்டி ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அந்த 1ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 7 அப்பங்களையும் சில சிறிய மீன்களையும் வைத்து 4000 பேரை போஷிச்சார். 7 கூட மீந்தது. அந்த கதையில் ஆரம்பிக்குது. அதை செய்து முடித்த உடனே அங்கே பரிசேயர்கள் வருகிறாங்க. பரிசேயர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேணுன்றாங்க. இப்படி கொண்டா எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ தான் 7 அப்பத்தையும் 2 மீனையும் 7 அப்பத்தையும் ஒரு சில சின்ன மீன்களையும் வச்சு 4000 பேரை போஷிச்சிருக்கீங்க. அவ்வளோ மீனை வச்சு ஆசீர்வதித்து கொடுத்தா பெருகிட்டே இருக்குது. 4000 பேர் சாப்பிட்டாங்கன்னு வைங்க. யாராவது எனக்கு என்ன அடையாளம் காட்ட போகிற அப்படின்னா போடலாமான்னு வரும். இப்போ காட்டினது என்ன அடையாளம் தானே? இதை விட இன்னும் பெரிய அடையாளம் வேணுமா இல்லையா? அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இயேசுக்கு இவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இன்னொரு அடையாளத்தை காட்டுன்றான். எங்களுக்கு என்ன அடையாளத்தை காட்டுவீர்? அதாவது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவன் பண்ணுறான். இவன் என்னமோ டெய்லி பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கிறான். அவருக்கு ரொம்ப இவனுக்கு எதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிருக்கும். என்ன இப்படி இருக்கிறான், இல்லை டெட்டாக இருக்கிறான், தான் செத்தவன் சொன்னேன் இல்லையா? இவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. தேவகுமாரனே உலகத்துக்கு வந்துட்டார், இவனுக்கு பக்கத்துலேயே நிற்கிறாரு. அவர் இவனை ஆசீர்வதிக்க முடியும். டோட்டலாக இழந்துட்டான். அவன் விசுவாசிக்க முடியல. அவனால் க்ளோஸ்டாக இருக்குது கேட்டே. இவன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்க மூடி வச்சுருக்கான். ஜன்னல் கிணல் எல்லாத்தையும் மூடி வச்சுருக்கிறான். உள்ளே அவரை அனுமதிக்கிறதுக்கு இடமே கிடையாது. நம்பவே மாட்டேங்கிறான். அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். ஆசீர்வாதத்தை பெறதுக்கு மறுக்கிறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் நிற்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் பெற முடியாத நிலையில் இருக்கிறான். இதை வச்சு ஒரு பாடம் எடுக்கிறார் சீஷர்களுக்கு. சீஷர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்கிறார்? அவங்கள அப்படி தனியாக கூப்பிட்டீங்க, வா நீ இவனை மாதிரி ஆயிடாதன்றார். அதுதான் அங்கே நடக்கிறது. நீ அவங்கள மாதிரி ஆயிடாத. அதுதான் அதனுடைய அர்த்தம். பரிசேயருடைய புளித்த மாவை குறித்த எச்சரிக்கையாயிருங்கள். என்ன ஒன்று ஒரு மாதிரி இதில் பேசிட்டார், ஸ்லேட மாதிரி இதில் பேசிட்டார், லாங்குவேஜில் பேசிட்டார். மெட்டஃபாரிக்கல்ன்ற இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜில் பேசிட்டார். புளித்த மாவு. இப்போ பரிசேயருடைய புளித்த மாவுன்னா என்ன? ஏரோதுடைய புளித்த மாவுன்னா என்ன? புதிய ஏற்பாட்டில் புளித்த மாவுனாலே பொதுவாக ஏதோ தீமையான ஒரு காரியம். புளித்த மாவுனாலே கெடுக்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஒரே ஒரு இடத்துல தான் அது நல்லது குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமை சொன்னார் இல்லையா? ஒரு பெண் 3 மரக்கால் கோதுமையில் என்ன பண்ணாலாம்? கொஞ்சோண்டு புளித்த மாவை வச்சாலாம். அது கொஞ்சம் புளித்த மாவாக இருந்தாலும் முழு இதையும் புளிக்க பண்ணிடுச்சு. இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யுதுன்னு சொன்னார். அது ஒன்று தான் நல்லது, நல்லதாக சொல்கிறார் புளித்த மாவை பற்றி. மீதி எல்லா இடத்துலையுமே புளித்த மாவுனாலே கெட்டது, அது பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான். பலிகளை செலுத்தின போது தானியங்களெல்லாம் கொண்டாந்து இந்த மாதிரி இப்போ சாப்பிட்ற பொருளெல்லாம் கொண்டாந்து பலி செலுத்தினார்கள். அப்பொழுது சொல்கிறாரு அதில் புளித்த மாவு இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக எத்தனையோ தடவை சொல்கிறார். திரும்ப திரும்ப புளித்த மாவு கூடாதுன்னு. ஏன்னா அது கெட்டதுக்கு ஒப்பாக இருக்கிறது, ஈவிலுக்கு ஒப்பாக இருக்கிறது, கூடாதுன்றார். அங்கேயும் ஒரே ஒரு இடத்துல தான் அது நல்லதுன்னு சொல்லப்படுறது, மீதியெல்லாம் கெட்டது. அப்போ பெரும்பாலான இடங்களில் கெட்டதை குறிக்கிறது அது. அப்போ பரிசேயருடைய புளித்த மாவுன்னா என்ன? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு, பரிசேயருடைய புளித்த மாவாகிய அவருடைய போதனையை குறித்த எச்சரிக்கையாருங்கள்னு சொல்லிடுறாரு. புளித்த மாவுன்னா என்னன்னு சொல்கிறார்? அவங்க போதனைன்றார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, பரிசேயருடைய புளித்த மாவாக இருக்கிற அவருடைய மாய்மாலத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஹிப்பாக்ரஸியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்ன்றார்.
அப்போ புளித்த மாவுனா பலவிதமான பொல்லாப்புகளாக இருக்கலாம். ஹிப்பாக்ரஸியாக இருக்கலாம், அதாவது மாய்மாலமாக இருக்கலாம், அல்லது தவறான போதனைகளாக இருக்கலாம். சட்டத்திட்டங்களை போதிச்சு இவனுங்க இதை இந்த இந்த ஒரு பெரிய மதமாக்குனதே அவனுக்கு தான். பாருங்கள், இந்த யூத மார்க்கத்தை ஒரு பெரிய மதமாக்கி அதை யாருமே பின்பற்றாத அளவுக்கு கடினமான ஒரு காரியம் ஆக்குனது அவனுங்க தான். இதெல்லாம் தான் புளித்த மாவுன்றாரு. அப்போ புளித்த மாவுன்றது எதுவாக வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு தீமை இருக்குது, அது இருக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. இங்கே குறிப்பாக அவருடைய அவிசுவாசத்தை குறிக்கிறார். இவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு, எல்லாம் நடந்திருக்குது, இன்னும் ஊர்பட்ட அற்புதங்களை பண்ணியிருக்காரு. விசுவாசிக்க நம்ப அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இருதய கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. தட்டுறாரு, அற்புதங்களை செஞ்சு அப்போது கதவு திறக்குமான்னு பார்க்குறாரு, உள்ள விடுவான்லான்னு பார்க்குறாரு, அவனுக்கு நன்மை செய்யணும்னு பார்க்குறாரு, கதவை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இவர் இரக்கமுள்ளவர், நன்மை செய்கிறவர், நல்லவர், பெரியவர், ஆனால் இவருக்கு அங்கே இடம் இல்லை. அவிசுவாசம் ரொம்ப மிகுதியாக இருக்கிறது அவங்கக்கிட்ட. கர்த்தரே வந்தாலும் வானத்திலேருந்து இறங்கி வந்து அவனுக்கு செய்யணும்னு நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவனை மீறி கர்த்தர் சொல்கிறார் சீஷர்கிட்ட, நீங்கள் அந்த மாதிரி இருதயத்தை உடையவர்கள் ஆகிடாதீங்க, உங்கள் இருதயமும் அந்த மாதிரி ஆகிடாதபடிக்கே பார்த்துங்கன்றார். ஏரோதுரிய புளித்த மாவுனா என்ன? ஏரோது ஒரு கொலைகாரன், ஒழுக்கக்கேடான வாழ்க்கை, வேசித்தனம் பண்ணான், கொலைகார பாவி அவன் பதவிக்காக அலையிறவன், பதவிக்காக என்னென்ன தந்திரம் மந்திரம்லாம் பண்ணணுமோ எல்லாம் அரசியல்லாம் விளையாடணுமோ எல்லாம் விளையாடுறவன், அலையிறவன் பதவிக்காக. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாதவன் பாருங்க. அவன் யூதருக்கு ராஜா, அவனும் யூதன் தான், யூதருக்கு ராஜாவாக இருக்கிறான். ஆனால் ஒரு பொல்லாத குணம் படைத்தவன். அதனால தான் இயேசுக்கு அவனுக்கு எப்போ ஆகவே இல்லை. அவனுடைய புளித்த மாவுனா அதையெல்லாம் குறிக்கலாம். ஆனால் அவனுடைய புளித்த மாவும் இங்கே அவனுடைய அவிசுவாசத்தை தான் குறிக்குது. ஏன்னா அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுறான். இப்போ தான் யோவானை கொலை பண்ணியாச்சு, இயேசுன்னு இப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாரு, அவரை பின்பற்றி நிறைய பேர் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா அவனுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு இவர் என்னத்துக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் என்னத்துக்கு அற்புதம் பண்ணுறாரு, தன்னை யாருன்னு வெளிப்படுத்த, தான் ரட்சகர் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு, தேவகுமார்ன்றது வெளிப்படுத்துறதுக்கு பண்ணுறாரு. இவரெல்லாம் புரிந்து கொள்ளணும், இவரை பின்பற்றணும்னு. அவனுக்கு என்ன தெரியுமா தோணுது? இவரை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு தூக்கம் வரல. ஐயோ, யோவான் ஸ்நானன் என்ன மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்துட்டாரா அப்படிங்கிறான். அதனால் இவரை விசுவாசிக்கிற மாதிரி இல்லை. இவர் எத்தனை அற்புதம் பண்ணாலும் இவரை விசுவாசிக்கிறதுக்கு மனமும் இல்லை, அந்த மாதிரி கண்ணோட்டமும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு இது கிடையவே கிடையாது அவனுக்கு. அவிசுவாசம் தான், விசுவாசிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா இவர் இப்போ ரொம்ப இதாக பிரசங்கம் பண்ணுறாரு, ஒழுக்கத்தை பிரசங்கம் பண்ணுறாரு, ஒழுக்கமாக வாழணும், ஒழுக்கமாக இருக்கணும், இந்த பதவிக்கெல்லாம் அலைய முடியாது இவரை பின்பற்றினா. இவரை பின்பற்ற வேறு மாதிரி இருக்கும். இவரை யார் பின்பற்றுவான்? இவனை மாதிரி ஆள் பின்பற்ற மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது வசதி கிடையாது. பின்பற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கும் கடின இருதயம், அவனுக்கும் அவிசுவாசம். இந்த கடின இருதயம், அவிசுவாசம், இதுதான் இந்த பரிசேயருக்குள்ளே இருக்குது, இதுதான் ஏரோதுக்குள்ளே இருந்தது. அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு அந்த தருணத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு போதிக்கிறார். பரிசேயருடைய கடின இருதயமும் அவருடைய அவிசுவாசமும் அப்பட்டமாக வெளிப்படுகிறது அவர்கள் அடையாளத்தை கேட்கும்போது. அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சீசரில் சொல்கிறாரு, உங்கள் இருதயமும் அப்படி ஆகாதபடிக்கு பார்த்துக்குங்கப்பான்றாரு. அதை விட்டுட்டு இவங்க புளித்த மாவுன்னொன்னே ரொட்டியை பற்றி யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் அப்பத்தை வச்சு என்ன பண்ணார், 4000 பேர் போசிச்சார், 7 கூட மீந்தது. அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ அப்பத்தை எடுக்காமல் வந்துட்டோமே, அப்பம் இல்லையே, அதை பற்றி தான் பேசுகிறாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு கண்கள் இருந்தும் 18, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா, நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி அவர்களை கண்டிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இதே வார்த்தைகளை சொல்லி, கண் இருந்தும் காணல, காது இருந்தும் கேட்கல. ஏன் இயேசுவின் காலத்திலே இயேசு வந்தபோது கூட இஸ்ரவேல் இருக்குது, அதுதான் பிரச்சனை. கண் இருக்குது காணல, காது இருக்குது கேட்கல. காது உள்ளவன் கேட்க கடவுன்றார் இல்லையா? இதை நான் முதல்ல வாஸ்தப்ப, சின்ன பையனை வாஸ்தப்ப, எனக்கு எல்லாருக்கும் தான் காது இருக்குது, ஏன்னா காது உள்ளவன் கேட்க கடவுள். அப்போ காது சிலருக்கு இல்லாத மாதிரி பேசுகிறாரு, என்ன அதுன்னு யோசித்தேன் நான். சிலருக்கு எல்லாருக்கும் காது இருக்குது, ஆனால் கேட்காது. நீங்கள் என்ன சவுண்டு கேட்குது, ஆனால் அதனுடைய இது விளங்காது, ஒன்று என்ன சொல்கிறாருன்றதே விளங்காது. அப்படிப்பட்ட காதுகள் இது. இவரே தேவகுமாரனே நின்று பிரசங்கம் பண்ணுறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. கண்ணு பார்க்குது ஆனால் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க, காது கேட்குது ஆனால் ஒன்றுமே விளங்கலை. பழைய ஏற்பாட்டில் கண்டிச்சார், புதிய ஏற்பாட்டிலையும் அதை வாசிக்கிறோம், கண்டிக்கிறது. அவருடைய காலத்துலேயும் யூதர்களுக்கு அதான் பிரச்சனை. அப்புறம் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள், என்ன சொல்ல வர்றேன்றத அவர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன மாதிரி சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வந்தேன், ஏன் அதை புரிஞ்சுக்கலன்ற சொல்கிறார்.
19 நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி சொல்லி முடிச்சிட்டார் அதையோட கதையை. நான் நினைக்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்க, என்ன சொல்ல வந்தீர் ஆண்டவரே, கதையை கரெக்டாக முடியலையே, விடுகதை மாதிரி முடியுது இது. என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்ல வந்தேன், நீ எதை மிஸ் பண்ணிட்டு தெரியுமா உனக்கு, உன் இருதய கடினத்தினால உன்னுடைய அவிசுவாசத்தினால எது நான் சொல்ல வந்தது என்னத்தை மிஸ் பண்ணேன்னா அது விளங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினைவுபடுத்துகிறாரு. இந்த கொஞ்சம் அப்பத்தை குறித்து கொண்டு வந்து நிறைய பேருக்கு போதிக்கிறது போஷிக்கிறதுங்கிறது 2 முறை நடந்திருக்குது. அந்த 2 சம்பவங்களையும் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்சனே. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டாங்க. எவ்வளோ மீந்ததுன்றார்? 12 கூட மீந்தது. இப்போது அதிக அப்பங்கள் 7 அப்பங்கள் ஒரு சில மீன்கள், இதை வச்சு கொஞ்சம் பேரை தான் போச்சிட்டேன், 4000 பேரை தான் போச்சிட்டேன். எத்தனை கூட மீந்தது? 12 இல்லை 7 தான், கொஞ்சம் கூட தான் மீந்தது. என்ன சொல்ல வர்றாரு, கையில் இருந்தது கொஞ்சம்தான், ஆனால் நிறைய பேருக்கு ஆகாரமாச்சு, அது நிறைய மீறவும் செஞ்சது. இங்கே கையில் இருந்தது நிறையா, ஆனால் சாப்பிட்டது அதை காட்டில் இன்னும் கொஞ்சம் பேர், மீந்ததும் கொஞ்சம். அப்போ கொஞ்சம் இருக்கும்போது நிறைய பேர் சாப்பிட்டாங்க, நிறைய இருக்கும்போது கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க. என்ன பாயிண்ட்டு, இன்னும் உணராமல் இருக்கிறீங்களான்றாரு. என்ன சொல்கிறாரு, சாப்பாடு இல்லையேன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களே. ஒன்று சொல்ல வர்றேன், நான் இருக்கிறேன், நான் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவன். பெரிய தேவை சின்ன தேவைன்னு ஒன்றும் கிடையாது. 5000 பேர் இருந்தானா 4000 பேர் இருந்தானா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நான் செஞ்ச 2 அற்புதத்தையும் பாருங்கள். கொஞ்சத்தை வச்சு நிறைய பேரை போஷித்தேன், நிறைய வச்சு கொஞ்சம் பேரை போஷித்தேன். அதனால உண்மையாகவே எவ்வளோ கையில் இருக்குதுன்றதுக்கும் எப்படி அது போதுமானதாக இருக்கிறதுன்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் அற்புதத்தை செய்யக்கூடும், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் சந்திக்க வந்தேன். உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். உங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகளாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான தேவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக நான் இருக்கிறேன் உங்கள் மத்தியில் அப்படிங்கிறத காட்டுறாரு. டோட்டலாக அந்த சத்தியத்தையே மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்கஷன் என்ன நடக்குது, மாவுன்னு சொன்னார்ல, இந்த புளித்த மாவு இன்னும் சொன்னார், நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு வராதனால சொன்னாரோ, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னாரோ. எப்படி போகுது பாருங்கள். எவ்வளோ பெரிய சத்தியத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உனக்கு குறைவே இல்லாமல் நான் வச்சுக்க முடியும், ஒன்று எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் நான் சந்திக்க முடியும். அப்பேற்பட்டவன் என் பேரில் விசுவாசத்தை வையின்ற மாதிரி வர்றாரு. அவங்க டோட்டலாக அதை மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? இருதய கடினம். இருதயம் அந்த மாதிரி நிலையில் இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயம். தேவகுமாரனே வந்து நேரம் நின்று பேசினா கூட ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இவங்களுக்கு ஒன்றும் நடக்கவும் முடியாது. நாசரேத்து ஊருக்கே போகிறார், தான் வளர்ந்த ஊருக்கே போகிறாரு. அங்கே அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடியல. ஏன்? இவர் செய்ய முடியாதுன்னு இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் அவர்களிடத்தில் இல்லை. இருதயம் அப்படி இருக்குது. அப்போ நான் சொல்லுகிறேன், இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லியிருக்கு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்? அதிலின்று தான் ஜீவ ஊற்று புறப்படும். என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதிலிருந்து தான் வருது, இருதயத்தில் தான் வருது. அதில் அவநம்பிக்கையை விட்டால், அதில் வந்து தவறான காரியங்களை விட்டு அனுமதிச்சா அப்புறம் வாழ்க்கையில் தவறான காரியங்கள் தான் நடக்கும். அதில் நல்ல காரியங்களை அனுபவிச்சா வாழ்க்கையில் அதன் மூலமாக நல்ல காரியங்கள் உண்டாகுன்றார்.